நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள அந்த கட்சி தொண்டர்கள் மதுரை மாநாட்டை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் ஒட்டியும் வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகரில் அதே போல பேனர் வைக்கும் போது தாவேகா தொண்டர் ஒருவருக்கு நேர்ந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல் குளத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி செல்லக்கனி. இவருக்கு காளீஸ்வரன் என்ற மகன் இருந்தார். 19 வயதான இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் காளீஸ்வரன் அதே ஊரைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை பிரதான சாலையில் பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையில் கட்சி கொடிகள் அமைப்பதற்காக இரும்பு கம்பிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் அதே இடத்தில் பேனர் வைத்து கட்டுவதற்காக கல்லூரி மாணவர் காளீஸ்வரன் அங்கிருந்த இரும்பு கம்பியை எடுக்க முயன்றுள்ளார். அந்த சமயத்தில் கொடிக்கம்பிகள் அங்கிருந்த மின் ஒயர்கள் மீது உரசியதில் காளீஸ்வரன் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். நொடியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் அங்கிருந்த தாவேகா தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதனிடையே விபத்தில் படுகாயமடைந்த காளீஸ்வரனை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக வன்னியம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் மின்சாரம் தாக்கி தாவேகா தொண்டர் உயிரிழந்த சம்பவம் அடங்குவதற்குள் மதுரை மாநாட்டு திடலில் அரங்கேறிய மற்றொரு சம்பவம் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. மதுரை மாநாடு நடைபெறும் பாரபத்தி திடலுக்கு வெளியே சுமார் 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தை நிறுவி தாவேகா கொடியை பறக்கவிட அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டிருந்தனர். அதற்காக ராட்சச கிரேன் மூலம் இன்று காலை முதலே கொடிக்கம்பத்தை நிறுவும் வேலைகளை செய்து வந்தனர். இந்த நிலையில் 100 அடி கொடிக்கம்பத்தை நிமிர்த்தி கொண்டிருக்கும் தருவாயில் திடீரென அந்த கொடிக்கம்பம் அப்படியே சரிந்து விழுந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தொண்டர்கள் அங்கிருந்து நாலாபுரமும் சிதறி அடித்து ஓடினர். இந்த விபத்தில் அங்கிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் மைதானத்தில் நின்று கொண்டிருந்த கார் மட்டும் அப்பளம் போல நொறுங்கியது. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைபதைக்க செய்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.